சிவசிங்கம் ஐயா வீட்டில் அவருக்கான புதிய வீட்டு திட்டத்தை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. சாரதாமா மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இந்த நாள் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கும். அந்த இந்த வீட்டு திட்டம் தந்ததே எங்களுக்கு பெரிய ஒரு உதவி. நாங்கள் 5 வருஷமா சுற்றியான நீங்க ஒரு கஷ்டப்பட்ட நாங்கள் மழை தண்ணிகளே சாமத்தில் பார்த்தா தண்ணி வரும் ஒளிம்பி இருக்கிறாங்க தகரப்பட்டிருக்கல. அப்படி ஒரு நிலைமையிலே இருந்தாங்க. எங்களுக்கு மனமார்ந்த ஒரு பெரிய நன்றி எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் தந்தது. இந்த வீட்டு திட்டத்துக்கு பலருடைய ஊக்கமும் குறிப்பாக அவர்களும் சரியான பாடுகள் தூரத இடத்திலிருந்து ஒரு முறை காட்டி கொடுப்பது என்பது சிரமமான நீங்கள் என்ன தொழில், உங்களுடைய வருமானம் என்ன? வருமானம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மகன் தான் இருக்கிறார். அவர் தான் 1 ஏக்கர் வயல்லாம் எங்களுக்கு இருக்குது. இந்த மளவு காணி 1.5 ஏக்கர். இது அம்மா தான் காணி. நாங்கள் பவுனியாலையில் 20 வருஷமாக இருந்தாங்க. இப்போ வந்தாங்க மகனாளுக்கு அவர் தான் எங்களோட சாப்பாடு சிலவெல்லாம். இவர் போகிறேன் யாரும் கேட்டால் சில நேரம் போவார். அந்த காலுக்கு எடுக்கல முடிஞ்சது தானே விழுந்து. அப்போ பிள்ளைக்கு அந்த சுதிகளுக்கு இதுக்கெல்லாம் நிற்க மாட்டார். கன நேரம் நின்றுட்டு வந்தால் 3-4 நாளைக்கு எந்த வேலைக்கு இல்லை போகிறேன் வேலைக்கு போகிறேன். இந்த வீட்டு திட்டம் அம்மா ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அருட்குமார் என்பவரால் தான் அவருடைய நிதியில் தான் இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு உங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளாக இருக்கு. இந்த வீட்டுக்கு அவர் அருள் இல்லம் என்று சொல்லி ஒரு பெயர் வைக்க சொல்லி கேட்டிருக்கின்றார். அவர்கள் ஒரு ஆன்மீகத்திலேயே ஒரு விரும்பினவர். அவருக்கு அது காட்டப்பட்டபடியால் இந்த வீட்டுக்கு அப்படி பேர் வைக்கலாமா என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். அதை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்திலே அருட்குமார் அவர்களுக்கு உங்களால் கொடுக்கப்பட்ட இந்த வீட்டு திட்டம் இன்று இந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் இந்த வீடு கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றிலிருந்து இவர்களுடைய சொந்த வீடாக இந்த வீடு அமையப்போகின்றது. ஆகிய நீங்கள் தந்த உதவிக்கு நன்றி, பல கோடி நன்றி. அம்மா முதலில் குறிப்பிட்டிருந்த ஒரு குடிசையில் தான் இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. 5 வருஷம் 2019 5ஆம் மாதம் 29ஆம் தேதி இங்கே வந்தாங்க. அது வரைக்கும் ஒரு நிறுவனங்களும் எங்களுக்கு ஒரு இது தரையில்லை. ஒரு வாழ்வாதாரங்கள் ஒரு 2 ஆடு தந்துருக்குறாங்க. இவ்வளோ 5 வருஷத்துக்கு கச்சேரியால் தான் தெரியும். அது மட்டும் நாங்கள் 5-6 ஆடு வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வச்சு பார்க்குறது. வேறு ஒரு தொழில் முயற்சி ஒன்று இல்லை. எங்களை மகன் ஒரு ஆள் தான் 27 வயசு. அவர் ரன்னங்களை வச்சிருக்கிறார். இன்னும் கல்யாணம் கட்டி இருக்கிறார். சரி, இந்த அம்மா சில விடயங்களை முன்வைத்திருந்த மழை காலங்களில் கூடி அந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. தண்ணி அந்த வீட்டுக்குள் வருவதும் வெள்ளமாக இருக்கும். வெள்ளத்தில் தான் இவர்கள் தூங்கக்கூடிய வசதிகள் தூங்க முடியாது. சில நேரம் இந்த காலத்துக்கு மழை பெய்தோம்னா அப்பெல்லாம் தண்ணியும் ஒருக்கா ஒரு 15 3 நேரம் அப்படியே கல் வச்சிருந்த நாங்கெல்லாம் பூவானம் தட்டி நினைச்சிட்டு பிறகு மழை இருந்துச்சு தான் பிறகு இல்லாமல் வெளியில் எடுத்து போட்டு எல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பாம்பு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. முந்தின நாள் நாங்கள் இதுல இருந்து அங்கே வந்த வீட்டுக்கு போகிறோம். வாசல் கிடக்கிற பாம்பு கண்ணாடி பிடியணும் அடிச்சு நாங்கள் சின்ன பாம்பு அணிந்தலாம் இருக்கும். அப்படியே வாசலுக்கு பூங்கொண்டு போகுது பாம்பு பூச்சல். இங்கே இந்த காட்டு செய்துட்டாங்க. அதால நிறைய அதோட இருக்குது உற்பத்தி. மழை பெய்தான் காணும். அப்படியான ஒரு சிரமத்திலே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. தற்போது ஒரு நிரந்தர வீட்டு திட்டத்தை நீங்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீடு உண்மையாகவே அழகான வீடு. இவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமைப்பதற்கு சமையல் அறையும் இவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகையாலே நீங்கள் தந்த முயற்சியும் சரி, இந்த அம்மாவை தேடி உங்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகங்களும் நிச்சயமான ஒரு குடும்பத்திலே ஒரு செழிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தினதுக்கு நன்றி. வேறு எதுவும் சொல்ல விருப்பமாமா? சரி, நன்றி. இத்துடன் இந்த வீட்டு திட்டத்தை
கட்டினவர்கள் இந்த எம்மோடு இணைந்து பயணித்த சக நிறுவனமான வந்தாங்களுக்கு வீட்டுக்கு கட்ட வந்தாங்களுக்கு சாப்பாடை பற்றி கேட்டு பாருங்க. நல்ல வடிவாக தான் 5-6 கறி வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம். இவருன்னா வீடு மாதிரி சாப்பாடு இல்லைன்னு அப்படிதான் கொடுக்குறோம். புட்டு காலை மேலாதுகள் மத்தியாதுகள் மீன் கறி மீன் பொரியல் பால் எல்லாம் காய்ச்சி வடிவாக சாப்பாடு. கஷ்டத்திலான வரி நம்ம வேலை கண்டு நாங்கள் ஒரு கஷ்டத்திலான போகிறோம் வேலை கண்டு. அப்போ எங்களுக்கும் அதே இது தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த வடிவான சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. கேட்டு பாருங்க நீங்கள் ஐயா. ஆகையாலே அம்மா இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது ஒரு அரவணைப்பு இந்த வீட்டில் இருந்திருக்கின்றது. யார் வந்தாலும் அவர்களை உபசரிக்கின்ற பண்புகளுக்கு இருந்திருக்கின்றது. வேலைக்கு வந்தவர்கள் கூடிய இந்த உதவி திட்டத்துக்கு வந்தவர்களை கூடிய சிறப்பாக பார்த்திருக்கின்றார். நீங்கள் விரும்பின மாதிரி அன்பின் இல்லம் என்றதுக்கான ஒரு சாட்சி இந்த அம்மா இப்போது நம்மோடு பயந்திருக்கின்றார். நிச்சயமாக இது கொண்ட பல வீட்டு திட்டங்கள் இன்னும் உங்களுடைய குலத்தின் உறவுகள் தருவார்கள். வெளிநாட்டில் போய் கதை செய்யலாம். நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். அங்கே சாப்பாடு சில நேரம் எங்களுக்கு தான் பற்றாக்குறையாம். உங்களோட விட வந்தால் தானமா நல்ல சாப்பாடு அப்படியெல்லாம் கதை செய்யணும். கதைப்பினம் சொல்லிவிடும். இங்கே வந்து அவருக்கு ஜூஸ் எல்லாம் நிறைய பானையில் கரைச்சுண்டே வீட்டும் தாராளமாக வச்சு முடியுங்கோ. இதண்டாதே எங்க வேலை செய்யறீங்க படிக்காத சாப்பிடுவோம். முக்கிய காலம் தானே அப்படி கொடுக்கணும். சரி அம்மா, நன்றி. நீங்க சந்தோஷமா இருங்க. உங்களுடைய நன்றி தம்பி, உங்களுக்கு நன்றி. ஆகையாலே நான் உதயன் பத்மநாதன் தென்மரவாடியிலிருந்து உங்களுடன் ஜீவூற்று அன்பின்கிறம் முதன்முறையாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே தென்னமரவாடி கிராமத்திலே எங்களுடைய பணியை மேற்கொள்வதற்கு சகோதரருடைய நட்பின் ஊடாக இந்த வேலை திட்டத்தை சிறப்பாக செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஜீவூற்று அன்பின்கிறம் சார்பாக இந்த இல்லத்தை பெற்றுக்கொள்கிற தாயாருடைய சார்பாகவும் சகோதரருக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக இவ்வாறான மனிதநேய பணிகளிலே பயணிப்போம் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பிரசிங்கஞ்சாரதா இது 3ஆம் நம்பர் வீடு, தென்னமரவாடி 5ஆம் வட்டாரம். தென்னமரவாடி 5ஆம் வட்டாரம். நீங்கள் இந்த வீடு வந்த இது இந்த வீட்டு குறையும் இதில் வந்து ஃப்ளக்ஸ் ரேஸ்டோருடைய 3வது வீட்டு திட்டம். இந்த அம்மா இந்த குடிசையில் தான் இருந்தார். நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது மூட்டினூட ஓட்டைகள் இருக்கின்றது. அப்படி வாங்க நாங்கள் இந்த வீட்டினுடைய நிலைமைகளை பார்ப்போம். இதற்குள் தான் இவருடைய வாழ்க்கை. நாங்கள் 2019 5ஆம் மாதம் 29ஆம் தேதி தென்னமரவாடிக்கு வந்தாங்க. வந்து இதே ஹோட்டலிருந்து இந்த அதுதான் முதல் எங்களுக்கு தற்காலிகமாக அதுதான் போட்டிருந்தாங்க. பிறகு தகரங்கள் வாங்கி வைக்கணும் நெல் கொண்டு போடுற கஷ்டத்துக்காக இந்த இதில் இருந்து வசித்துக்கு வந்தாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ஒரே ஒரு வாழ்வாதாரம் ஆடு மட்டும் தந்தவியல். அந்த வாழ்வாதாரம் மற்ற இந்த கரண்ட் வசதி ஒன்று செய்திருக்கிற வழிகள் நீங்கள் இப்போதான் தெரியும். இதில் டிஎஸ் ஆஃபீஸரினூடாக இந்த அம்மாவுக்கு ஒரு கரண்ட் வசதி செய்து வந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒரே இருட்டுக்கலான்னு இருக்கிறோம். மண்ணெண்ணெய் விளக்கில் இது கேட்க சரியான அந்த பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் பாருது. அப்படியெல்லாம் வந்து அனுபவிச்சுறாங்க நாங்கள் இருந்து. அப்படி ஒரு நிலைமையில போன வருஷம் 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் நெல் 3 தரம் விதைச்சு நாங்கள் 4.5 மூடு நெல் 4.5 மூடையும் வெள்ளத்தோடு போயிட்டுது. சாப்பாடு சரியான கஷ்டம். இப்போ 2 மூணு நெல் கடன் வாங்கி நாங்கள் சாப்பாடு கொண்டு மில்லியன் அரிசி வாங்கலாதண்டு வந்து திருப்பி வாங்கலாதண்டு சொல்லி போட்டு அப்புறம் அரிசி ஒரு 20 கிலோ அரிசி வாங்கினாங்களோ. அதுக்கு அப்புறம் மகன் இந்த நெல்லை கொண்டு வெட்டி கொண்டு வந்துவிட்டேன். சரி, உங்களுடைய இந்த வேண்டுதல் நம்ம இந்த கரண்ட் தேவை வந்து எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஸ்ரீவத்சன் போன்றவர்களும் மற்றது ஆர்டிஎஸ் கஜேந்திரன் போன்றவர்கள் தான் கேட்டவர்கள் வந்து உங்களுடைய நிலைமையை பார்த்து இப்படி நாங்கள் நிரந்தரமாக இருக்கிறோம் என்று சொல்லித்தான் அவைகள் இந்த இதை ஓகே பண்ணி. ஆமாம், அவைகள் உறுதிப்படுத்தின பிறகுதான் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸின் ஊடாக இதுக்கான அப்ரூவல் எடுத்துத்தான் சரியான முறையிலே உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை இந்த கரண்டை ஏற்பாடு செய்தது. இப்போ தற்போது வந்து இந்த அம்மா இந்த குடிசையில் தான் இருந்தவர். இந்த குடிசை ஏன் உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் என்றால் இப்படியான நிலையில் வெள்ளம் மழை பெய்ந்தால் வீட்டு இந்த இப்படி மழை பெய்தா இப்படி உள்ளுக்கு முழுக்க வெள்ளம் பெய்யுது. 2 பேரும் சாகனத்தில் ஒழுங்கு கதிரை எல்லாம் இருக்கிறாங்க. மகன் அப்போ வீடு இல்லை. மகன் அங்கால போய்
தங்கஞ்சினை விட்டு போய் படுக்கிறவர் கடைசி நாள். அப்போ நாங்கள் விட்டுன்னு சொல்லுங்க தண்ணியை தட்டுறது இந்த நெல் நினையாத கண்டு போட்டு வச்சுருக்கோம். அப்போ அது நினையாத இது காரணத்தால் ஒரு நாள் இந்த தகரம் ஃபுல்லாக தூக்கிட்டு இந்த பக்கத்து தகரம் அப்படியே தூக்கிட்டு. அப்போ கரண்ட் இல்லை. அப்போ சரியான இருட்டுதான் டோர்ச் லைட்டு பிடிச்சி தான் பிடி ஒழுங்கு தான் எல்லாம் போட்டோம். மற்றும் அது மட்டுமல்ல, இதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டை நீக்கலாக இருக்கின்றது. இதன் ஊடாக தூவாரம் உள்ளுக்கு அடிக்க போகின்றது. இதுதான் இவர்கள் படுக்கின்ற கட்டில் இல்லையா? இதெல்லாம் ஐயா படுக்கின்ற கட்டில். ஸோ இதுதான் இந்த நிலைமையில் தான் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். வேற உள்ளுக்கு ஒரு கப்பையம்மா நாங்கள் பார்ப்போம். நீங்களும் வாங்கம்மா. நீங்கள் பாருங்கள், மேலே எல்லாம் இந்த ஓட்டைகளாக இருக்கின்றது. இதுக்குள்ளால் தண்ணி வரும். இதை அண்டைக்கு இதுக்குள்ள பெட்டி ஒரு பாம்பு ஒன்று வந்துட்டுது. விஷப்பாம்பு தான். தடி போட்டு மண்ணை நசியில சுத்தி தான் திறத்தினாங்க நாங்கள். கீழே ஓட்டைகள் இருக்குன்னா நம்ம ஆமா இதுல வந்து தகரமா இருக்கு. இந்த இடத்துல வந்து சரியான வெக்கை. இப்ப எங்களுக்கு நிக்க முடியாம இருக்குது. எப்படி நீங்க இதுக்குள்ள சமாளிச்சீங்க? என்ன சார் செய்யற இருக்கிறாங்க கஷ்டம் தான். சரியான கஷ்டம் இருக்கிற வழியில அந்த மரங்கள் வழியவே இருக்கிற பகல்ல சரியா கஷ்டப்பட்டு தான் நாங்க வாழ்ந்தோம் இருக்கிறோம் இந்த இடத்துல. என்ன செய்யறவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யறாங்க ஒரு தரமே இல்லை. கவலைப்பட வேண்டாம் அம்மா. அப்படி ஏதோ ஒரு இடத்துல எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஒரு நாளும் கைவிட போவதில்லை. அதனால் தான் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த நிலைமையை அறிந்தபடியாக தான் உங்களுக்கு சொல்லி ஒரு நிரந்தர வீடு கிடைச்சிருக்குது. அது பெரிய நன்றி. எனக்கு இந்த வீடு கிடைச்சது பெரிய நன்றி. இப்படி பாருங்க உடுப்புலாம் அதான் இந்த வீட்டை தந்தவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஏர்னஸ்ட் அருட்குமார் என்பவர் தான் இந்த உங்களோட வீட்டுக்கு தந்திருக்கின்றார். அந்த வீடு அந்த வீட்டை நாங்கள் ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நாங்கள் சென்று அதை பற்றி நான் பேசியிருந்தோம். ஆனால் இந்த நேரத்திலையும் இந்த அம்மா இருந்த நிலையில் இருந்து ஒரு படி உயர அவருடைய நிரந்தரமாக நிம்மதியாக தூங்குவதற்கு ஏர்னஸ்ட் அருட்குமார் அவர்கள் நிதி உதவியை தந்து இந்த வீட்டு திட்டங்களை எமது அமைப்பினூடாக இந்த அம்மாவுக்கு கையெழுத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, வாருங்கள். இங்கே இதுதான் பாருங்கள், இதுதான் உங்களுடைய சமையல் அறையன். நம்ம இங்கே தான் இப்படியான வசதிகளோடு தான் இவர்கள் பல ஆண்டு காலங்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆடைகள் கூட போடுவதற்கான இடங்கள் இல்லை. மேலே ஆடைகள் எல்லாம் இருக்கின்றது. இதுதான் இவர்கள் காலகாலமாக வாழ்ந்தது இடம். அத்தோடு பாருங்கள், இதுதான் சமையல் அறை. இந்த சமையல் அறை வந்து இதுக்குள்ளே நிக்கவே முடியாம இருக்கு. அவ்வளவு வெக்கையா இருக்கு. சமைக்கிறோம் நிக்கலாடி அந்த வெளியில அடுப்பு இருக்குது. அதுல தான் சமைக்கிறோம். இப்ப மழையண்டோட தண்ணி இதுக்குள்ள மூட்டினது. இங்க பாருங்கள், இதுல எல்லாம் நீக்கல் இருக்கின்றது. மழை பெய்யும் போது தண்ணி இங்கே வந்து நிரம்பி விடும். சரியான சிரமத்தில் தான் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய வீட்டு நிலைமை. வேறு ஏதாவது அம்மாங்க நீங்கள் உங்களுடைய சிரமங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள போகின்றீர்களா? நான் எனக்கு இந்த திருப்பி மீண்டும் கேட்குறேன் குழந்தைக்கான எனக்கு குழாய்க்கு அடிச்சு தந்தேன். நான் தோட்டம் கிட்ட எனக்கு இப்போதைக்கு ஏழாவது வெளியில் கூலி வேலையை போகிறதுக்கு ஒரு குழாய்க்கு நிரம்பு செய்வது தான் நல்ல நான் சொல்கிறேன். அப்போ முயற்சி எடுப்போம் அம்மா. இப்போது வந்து இந்த வீட்டு திட்டங்கள் செய்திருக்கணும். இப்போ தானே இதெல்லாம் செய்திருக்கின்றது. சில புலம்பெயர் அமைப்புகள் வந்து இதை முன்னெடுக்கலாம். பார்ப்போம், காத்திருப்போம், கொஞ்ச நாள் காத்திருப்போம். படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வசதிகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் எல்லாருடைய ஆசையும் அதுதான்.